இல்லடி. இல்ல, நீ ஏதோ என்கிட்ட சொல்லாம மறைக்கிற. என்னன்னு சொல்லு பாரதி. பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல லதா. உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப லக்கின்னு தோணுது. ஆனா அதே நேரத்துல இதெல்லாம் சீக்கிரமா ஒரு கனவு மாதிரி முடிஞ்சு போயிடுமோன்னு கவலையா இருக்கு. என்ன பாரதி சொல்ற? ஆமா லதா. வாங்க பாரதி. பாரதி ப்ளீஸ் வாங்க. நான் இருந்த அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுவேனோ அது அவர் பண்ணிருக்காரு. ஏ, ரொம்ப பெரிய விஷயம் பாரதி. ஒரு பொண்ணுகிட்ட சிரிச்சு பேசி சின்னதா உதவி பண்ணிட்டா போதும், உடனே அதுக்கு 1000 அர்த்தம் கண்டுபிடிச்சு பிரதிபலன் எதிர்பார்க்கிற ஆளுங்க தான் அதிகம். இதுக்கெல்லாம் நடுவுல ஆதி மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதெல்லாம் பாக்கியம். உன் லைஃப்ல முக்கியமான உறவு ஆதிதான். எக்காரணத்து கொண்டும் அவரை மிஸ் பண்ணிடாத. சாரி, ஐ மீன் நட்பை மிஸ் பண்ணிடாதன்னு சொன்ன. சார், ஜென் செக்ஷன் மேல இருக்கு, இது லேடிஸ் செக்ஷன் சார். ஓ சரி, ஓகே. என் சிஸ்டருக்கு ஒரு புடவை எடுத்து காட்டுங்களேன். ஓகே சார். ஓகே, செலக்டட். சார், ஒரே புடவைய பார்த்து அதை செலக்ட் பண்ண ஒரே ஆள் நீங்க தான் சார். அப்படியே நான் கட்டிக்கு போற பொண்ணுக்கு ஒரு புடவை எடுங்க. ஓகே சார். இது நல்லா இருக்கான்னு பாருங்க சார். இதெல்லாம் வேணாங்க, ரிஜெக்டட். வேற எடுங்க. இல்லமா, இதுவும் ரிஜெக்டட். ரிஜெக்டட். வேற 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 புதுசா. என்னடா துரை, பெரிய மூட்டை மாதிரி தூக்கிட்டு வந்திருக்க? ஏங்கா, இத பார்த்தா உனக்கு மூட்டை மாதிரி தெரியுதா? லூசா நீ? தீபாவளிக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். தீபாவளிக்கா? மா மா இங்க வாயே. மா, தீபாவளிக்கு நமக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காமா. டேய் தம்பி, எனக்கு என்னடா எடுத்துட்டு வந்திருக்க? பட்டு புடவையா? ஆமா, உனக்கு தலை தீபாவளி பாரு, பட்டு புடவை எடுத்து சீர்வரிசை கொடுக்கறதுக்கு. ஓ, நான் இங்கே இருக்கேன்னு என்ன குத்தி காட்டுறியா? எல்லாம் என்ன சொல்லணும்? அப்பவே அந்த மனுஷன் கிட்ட தனி கொடுத்தன போயிடலான்னு சொன்னேன். அவர்தான் நீ தனியா இருக்கிறத விட அப்பா அம்மா கூட இருக்கிறதா நல்லதுன்னு என்னை இங்கேயே இருக்க சொன்னாரு. இப்ப பாரு, நான் என்னென்ன பேச்செல்லாம் கேட்க வேண்டியதா இருக்குன்னு. எல்லாம் என் விதி. சும்மா இருடி, இவன் சொல்லிதான் உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வருதா? சரி சரி, கோச்சுக்காதுக்கா. இந்தா, உனக்கு தான், வாங்கிக்கோ. அம்மா இந்தா, உன் புருஷன் அப்படிதான் வாங்க மாட்டாரு, அவருக்கு சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தம்மா கொடுத்துரு. டேய், எங்களுக்கு எடுக்கலன்னா என்னடா? நாங்க என்ன சின்ன பசங்களா? அட முடியுமா அக்கா? பாரதி வந்தாச்சா? ஆபீசர் அம்மா இப்பதான் வந்து ரூமுக்கு போயிருக்காங்க. அம்மா, உன் புள்ள பாசத்துல புடவை எடுத்து கொடுத்தான்னு நினைச்சிட்டு இருக்கியா? எங்க பாரதிக்கு மட்டும் கொடுத்தா தப்பாயிடுமேன்னு நமக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கான். ஐயோ, உன்னை திருத்தவே முடியாதுடி. போ. சொல்லுதனு. அது ஒண்ணு இல்ல பாரதி, காலையில துரைக்கு ஏதோ சட்டை எடுத்தியாமே, அது அவன்கிட்ட குடுத்துற வேண்டியதானே? அவனே குடுப்பன்னு உன் ரூம் ஏதோ சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான்.
இல்ல நான் நான் எந்த சட்டையும் எடுக்கலையே தானோ. நீ ஜவுளி கடையில சட்டை எடுத்ததா அவனே பார்த்தேன்னு சொல்றான். ஓ அதுவா, அது நான் எடுக்கல. லதா அவளோட ஃப்ரெண்டுக்கு எடுத்தா. நான் சும்மா அவ கூட போயிருந்தேன். அதானே பார்த்தேன். நீயாவது சட்டை எடுத்து கொடுக்கறதாவது. உனக்கும் தமிழுக்கும் பார்த்து பார்த்து துணி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கான். நீ அவனுக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவ. என்னக்கா என்னாச்சு? போடா போய் வேலைய பாரு. அவளாவது உனக்கு சட்டை எடுத்துட்டு வரதாவது. அம்மா, இந்த ட்ரெஸ்ஸை எப்பமா ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்கறது? நாளைக்கு தீபாவளி ஆச்சே. தெரியலையே தமிழ். என்னங்க கூப்பிட்டீங்களா? ஏய், இந்த வீட்ல என்ன வாட்டி நடக்குது? புள்ள போய் சேர்ந்து இன்னும் முழுசா 3 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள எல்லாரும் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கீங்களா? ஏங்க பையன் போன துக்கம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? எங்களுக்கெல்லாம் இல்லையா? அந்த நினைப்பு இருந்திருந்தா இப்படி புது புடவை கட்டிட்டு வந்து நிப்பியா நீ? அது சின்ன குழந்தை, அது ஏதோ சொல்லுது. உங்களுக்கு புத்தி இல்ல? ஆமா, இப்ப புது துணி கட்டிக்கிட்டு தீபாவளி கொண்டாடுறமாக்கும். அக்கம் பக்கத்துல இருக்கிற சிறுசுங்க எல்லாம் புது துணி போட்டு பட்டாசு வெடிக்கிறப்போ நம்ம வீட்டை இருளோன்னு போட்டு வச்சிருந்தா அது குழந்தைக்கு ஏக்கமா இருக்காதா? உங்க பேத்தியோட சந்தோஷத்துக்காக தாங்க நாங்களும் நடிச்சுட்டு இருக்கோங்க. நான் எந்த ஜென்மத்துல யாருக்கு எந்த பாவம் பண்ணனு தெரியல, யாருக்கு எந்த துரோகம் பண்ணனு தெரியல. வாழ்ற ஒவ்வொரு நாளையும் நரகமாக்கிட்டு அவன் போய் சேர்ந்துட்டான். போன வருஷம் தீபாவளிக்கு நான் தான் அவனுக்கு தலையில எண்ணெய் வச்சுட்டேன். எல்லாம் ஒரு கனவா போயிடுச்சு. ஏங்க நீங்க இப்ப எதுக்கு நல்ல நாள் எதுவும் அழுதுட்டு இருக்கீங்க? போனதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தா இருக்கிற சந்தோஷமும் இல்லாம போயிடுங்க. ஏங்க நீங்க போய் குளிச்சுட்டு புது துணி போட்டுட்டு வாங்க. அந்த குழந்தை சந்தோஷப்படுறத பார்த்தாலாவது என் புள்ள ஆத்மா சாந்தி அடையும். சீக்கிரம் வாங்க போங்க. அம்மா, நாம போய் ஃப்ரெண்ட பார்த்துட்டு வரலாமா? இப்ப எதுக்குடா? அம்மா, என் ஃப்ரெண்டு பாவம்ல. நாம இங்க ஜாலியா இருக்கோம், அவரு பாவம். அம்மா இல்லாம தனியா தானே இருக்காரு. நாம கொஞ்சம் பலகாரம் எடுத்துட்டு அப்படியே நீ ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கல அதையும் கொடுத்துட்டு வந்துடலாமா? அம்மா ப்ளீஸ்மா. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? இன்னைக்கு நாம எப்படி அங்க போறதுன்னு தெரியலையே. அவங்க நாம எங்க போறோம்னு கேட்டா என்ன சொல்றது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க போய் பலகாரம் எடுத்து வைங்க. தமிழ், நீ என்ன சொல்ல போற? நீங்க வாங்கம்மா, நான் சொல்றேன். வாங்கம்மா. தாத்தா, என்னடா செல்லம்? நானும் அம்மாவும் வெளிய போயிட்டு வரட்டுமா? எம்மாடி, தீபாவளி அதுமா எதுக்குமா வெளியில போனீங்க? ஊர் முழுக்க பட்டாசு வெடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, பாப்பா மேல பற்றும்பா. நாங்க ஓரமா போயிட்டு ரிச்சர்ட் வீட்டுக்கு போயிட்டு வரோம் தாத்தா. எதுக்குடா தங்கம்? தாத்தா, ரிச்சர்ட் மட்டும் அவங்க ஃபெஸ்டிவலுக்கு கேக்கு ஸ்வீட் எல்லாம் தந்தால, இப்ப நம்ம பண்டிகைக்கும் நம்மளும் தரணும்ல தாத்தா. நாங்க சீக்கிரம் போயிட்டு வந்துடுறோம். சரிடா செல்லம், பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும், சரியா? என் செல்ல தாத்தா. சரிடா செல்லம், போயிட்டு வா. தாத்தா, பை. பாய் தாத்தா. அம்மா வாங்க போலாம். மாமா, நாங்க போயிட்டு வந்துடுறோம்.
சூப்பரா இருக்கு. தமிழ் வாவ், 3 பேருக்கும் செம்மையா இருக்கு. தேங்க்ஸ் பாரதி, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்ல ஷர்ட் எடுத்து கொடுத்துருக்கீங்க. பாரதி, சாரி சூப்பரா இருக்கு. அது எப்படி 3 பேரும் மேட்சிங் கலர்லயே எடுத்திருக்கீங்க? மேபி 2 பேர் தாட்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஓ, இல்ல ஆதி, நான் கலர் சென்ஸ்ல சொன்னேன். சார் நீங்களும் ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஓ ரியலி? தேங்க் யூ. அப்புறம் ஷர்ட் சூப்பரா இருக்கு சார். உங்க ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கு. ஹலோ, தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டே இருக்கீங்களே. படிக்கலாமா? வாங்க கிளம்பலாம். வாங்க 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 போலாம். தமிழ், தாத்தா தான் ஆசையா கூப்பிட்டார்ல, நீ பாட்டுக்கு வர. அவர்கிட்ட போய் பேசிட்டு வாடி. அம்மா, எனக்கு மனசு சரியில்லை, நான் தூங்க போறேன். பாரா, பெரிய மனுஷிக்கு அதுக்குள்ள மனசு சரியில்லையா? இந்த வயசுல உனக்கு எதுக்கு இவ்ளோ கோவம் வருது தமிழ்? சரி வா, படுத்து தூங்கு வா. தமிழ், ஏய், எதுக்குடா அழற? என்னாச்சு தமிழ்? எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? அம்மா, ஃப்ரெண்ட் என்ன விட்டுட்டு போயிடுவார் அம்மா. இனிமே என்ன பார்க்கவே வரமாட்டாரா? ஏய் தமிழ், அப்படிலாம் இல்லடா. யாரு உனக்கு இப்படி எல்லாம் சொன்னா? இன்னைக்கு ஃப்ரெண்ட் வீட்ல லதா ஆண்டி சொன்னாங்கல்ல. தமிழ், லதா சொல்றதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத. அவ ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னாடா. நீ அதே நினைச்சுக்கிட்டு அழாத, சரியா? ஃப்ரெண்ட் உன்னை பார்க்க வருவாரு. இல்ல, ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போகுது. அவருக்கு ஒரு குட்டி பாப்பா வந்துட்டா அப்புறம் அவர் என்ன வந்து பார்க்கவே மாட்டாருன்னு தானே லதா ஆண்டி சொன்னாங்க. நீங்களும் அவங்க சொன்னதை பார்த்துட்டு தானே இருந்தீங்க. யாருமே எதுவுமே சொல்லல. என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டதுக்கு கூட ஆமான்னு தான் சொன்னாங்க. அழாதடா. அம்மா, ஃப்ரெண்டு நிஜமாவே என்ன விட்டு போயிடுவாரா? இனிமே நான் அவரை பார்க்கவே முடியாதா? டேய், சொல்லுங்கம்மா, இல்லடா. பார்க்கவே முடியாதா? தமிழ் தங்கம், அப்படிலாம் இல்லடா. அவர் எப்படி உன்னை விட்டு போவாரு? நீங்க என்ன சும்மா சமாதானப்படுத்துறதுக்கு என்கிட்ட போய் சொல்றீங்க தானே? ஒருவேளை அவரு போயிட்டாருன்னா இனிமே நமக்கு இந்த சந்தோஷம் எல்லாம் போயிடுமாமா? சொல்லுங்க. நம்ம 2 பேரும் பழைய மாதிரி தானே இருக்கணும். தமிழ், நமக்கு இந்த சந்தோஷம் எல்லாம் போயிடும் தானம்மா? தமிழ், அப்படியே போனாலும் அதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும்? இது பாரு, அம்மா சொல்றத கேளு. உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க, சரியா? நமக்கு இது போதும்டா. இதுதான் நம்ம வாழ்க்கை. நாம இப்படியே வாழ்ந்துடலாம். ஏன் உடம்புக்கு எதுவும் முடியலையா? உடம்புக்கு இல்ல, இந்த சின்ன வயசுலயே மனசு சரியில்லை, மூட் அவுட்னு சொல்றா. அட பாரு, குட்டி பாப்பா இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, எல்லாம் உன்னாலதான். எது என்னாலயா? நான் என்னடி பண்ண?
நேத்து நீ என்ன பண்ண? நேத்து நீ பாட்டுக்கு வந்து தேவையில்லாம ஆதிக்கு கல்யாணம் ஆக போது, அவரு ஊரை விட்டு போக போறாரு, இனிமே உன்னை பார்க்க வரமாட்டாருன்னு ஏதேதோ சொன்னல்ல. அவ அதே நினைச்சுக்கிட்டு ராத்திரி முழுக்க தூங்காமலே இருந்தான். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி, அதுக்காக அவ்வளவு சீரியஸ் ஆவாளா அவ? உனக்கு தெரியாது லதா, அவ குழந்தை. ஆதிய பத்தி எது சொன்னாலும் உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவ அப்பா போனதுக்கு அப்புறம் எப்பவுமே இப்படிதான் பித்து பிடிச்ச மாதிரி யார்கிட்டயும் பேசாம ஒட்டாமலே இருந்தா. என்னைக்கு ஆதிய பார்த்தாலும் அன்னில இருந்துதான் அவ பழையபடி மாறினா. திரும்பவும் அவ பழையபடி சிரிச்சு விளையாட ஆரம்பிச்சா. நீ இப்ப திடீர்னு ஆதி உன்னை இனி பார்க்க வர மாட்டார்னு சொன்னதும் திரும்பவும் ஆமா ஓட்டுக்குள்ள போற மாதிரி அப்படியே ஒடுங்கி போயிட்டான். பாரதி, அதுக்குன்னு உண்மையை சொல்லாம எவ்வளவு நாள் தான் மறைச்சிட்டு இருக்க முடியும்? பாரதி, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் தெரியதான் போகுது. அப்ப திடீர்னு எல்லாத்தையும் ஒரே நாள்ல இழந்த மாதிரி நிக்கிறதுக்கு மென்டலி இப்பயே தயார் பண்ணிக்கிறது நல்லதுதான். நீ சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் அவளை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. நேத்து மாமா கூட பாப்பா ஏன் இப்படி இருக்கான்னு கேட்டுட்டே இருந்தாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க பாரு பாரதி, ஃபேக்டா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆதி எப்பவுமே இதே மாதிரி தான் இருப்பாருன்னு எதிர்பார்க்க முடியுமா? நாளைக்கே கல்யாணம் ஆகி அவருக்குன்னு குடும்ப குழந்தைன்னு வரப்போ அவங்களுக்காக மாறதானே செய்வாரு. எல்லாம் நடக்கிறதுதான். நீ சொல்றது புத்திக்கு தெரியுது, ஆனா மனசுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க பாரு, தமிழுக்கு மேல நீ தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. முதல்ல அந்த நினைப்புல இருந்து வெளியே வா. அப்பதான் தமிழ நீ கன்வின்ஸ் பண்ண முடியும். அது எங்க வீட்டு பிரச்சனை. அதனால ஊர்ல ஒரு நாளைய மருமலை பத்தி தப்பா பேச நான் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு பண்ணிருச்சுங்களா? எவனாச்சு வாய திறந்து பல்லு மேல நாக்க போட்டு என் மருமலை பத்தி தப்பா பேசினீங்க, வெட்டி புதைச்சிடுவேன் எல்லா பையிலையும். யோ, அவ புருஷன் போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு நல்ல மருமவளாவும் எங்க பேத்திக்கு நல்ல அம்மாவாவும் வாழ்ந்துகிட்டு இருக்காயா? ஏய், என் மருமவ நெருப்புடா, அவ வேற. அவளை பத்தி தப்பா பேசுனீங்க, அவ எங்க போறா, எப்ப வர்றா, என்ன வேலை செய்யறான்னு நாங்க பாத்துக்கிறோம். ஊருக்காரங்களுக்கு அதை பத்தி ஒன்னும் அக்கறை தேவையில்லை. இனிமே என் மருமகளை பத்தி அவனை தப்பா பேசுனீங்க, கொன்னு புதைச்சிடுவேன். என்னையாச்சு இந்த ரத்தனத்துக்கு? மருமகளை பத்தி பேசினாலும் எடுத்தறிஞ்சு பேசிட்டு போவான். இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்னையும் அடிச்சிட்டான். சண்முகம், நான் தான் அப்பவே சொன்னல சும்மா இருந்தேன். மருமக சம்பாதிக்கிறான்னு கரிசனம் வந்துட்டு போல சண்முகம். அப்படி நீ தமிழ் ஆதி எப்பவுமே ஒன்னாவே இருக்கணும்னா நீயும் ஆதியும் கல்யாணம் தான் பண்ணிக்கணும். என்ன தெரியும் மருமகளை பத்தி உங்களுக்கு? தேவையில்லாம ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, மரியாதை கட்டு போயிட சொல்லிட்டேன். அவங்க வேணும்னே என்கிட்ட கேம் ஆடி இருக்காங்க. நீ என்ன சொல்ற? ஆமாமா, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நடந்தா அவர் என்னை விட்டு போயிடுவாருன்னு லதா ஆண்டி சொன்னாங்கல்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? கல்யாணம் நடந்தாலும் என்னை விட்டு போக மாட்டேன்னு என் ஃப்ரெண்டு என்கிட்ட மதர் ப்ராமிஸ் பண்ணாரு தெரியுமா? இது எப்ப நடந்துச்சு? என் ஃப்ரெண்டு இன்னைக்கு என் ஸ்கூல் சைடு வந்தாருமா. நான் எப்பவும் உன்னை விட்டு போக மாட்டேன், எப்பவும் சந்தோஷமா இருன்னு சொன்னாரு. அம்மா, நீங்க
நீங்க கவலைப்படாதீங்கம்மா. என் ஃப்ரெண்டு எப்பவும் நம்மள விட்டு போக மாட்டாருமா. நாம எப்பவும் சந்தோஷமா இருப்போம். சரிடா, நீ போய் விளையாடு, அம்மா வரேன். சரிம்மா. Thanks for the great lunch. வண்டி ஓட்ட தெரியாம ஓட்டிட்டு இறங்கடா. வீட்ல அம்மாக்கு உடம்பு சரியில்லை. அந்த நேரம் பார்த்து கையில காசும் இல்ல சார். அதான் அக்கம் பக்கத்துல இருக்க வீட்ல போய் கடன் வாங்கி அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு கடமைய முடிச்சிட்டு வரேன் சார். தாய்க்குளும் சென்டிமெண்ட் சார். சரி சரி சரி, பரவாயில்ல மாலதா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நீ விட்டுட்டு வந்ததே தப்பு. என்னம்மா நீ கூட இருந்து பாத்துக்க வேண்டியதானே? என்னாச்சு? விளைந்த ஆந்த கண்ணனுக்கு மூளை ஏதாவது குழம்பிருச்சா? இந்த மாதிரி பேசுற ஆள் கிடையாது இவன். பரவாயில்ல சார், இருந்தாலும் வேலை முக்கியம் இல்ல சார். அதான் ஓடோடி வந்துட்டேன். இனிமே லேட் ஆகாது சார், நான் பாத்துக்கிறேன். நான் வரேன் சார். இருலதா, அதுக்குள்ள என்ன அவசரம்? என்ன சார் நீங்களா இது? நம்பவே முடியலையே. அட என்னம்மா நீ கிண்டல் பண்ணிக்கிட்டு. லதா, ஆக்சுவலா நானே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காகத்தான் உன்னோட சீட்டுக்கு போயிருந்தேன். ஆனா நீ அங்க இல்லைன்னதும் எப்படியும் நீ லேட்டா வருவேன்னு தெரிஞ்சுதான் நான் இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார். அது வந்துமா சார் சார் அங்க இருந்தே சொல்லுங்க. இன்னைக்கு ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சதும் நம்ம டவர் பார்க் இல்லாமா அங்க வந்துருமா? வழக்கம் போல கூட யாரையாவது கூட்டு வந்துடாதம்மா. நீ மட்டும் தனியா வந்தா போதும். என்னது? நான் மட்டும் தனியாவா? என்ன சார் பேசுறீங்க நீங்க? ஐயோ, நான் சொன்னது அந்த தனியா இல்லம்மா. உன்னை ஒரு முக்கியமான விஐபி பார்க்கணும்னு சொன்னாங்க, அதுக்காகத்தான். விஐபியா? யார் சார் அது? அதெல்லாம் நேர்ல வாமா, பார்க்கத்தானே போற. இப்பவே யாருன்னு சொன்னா சஸ்பென்ஸ் போயிரும்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றமா, இனிமே உன் வாழ்க்கையே வேற மாதிரி மாறப்போகுது. என்ன சார் சொல்றீங்க? இதெல்லாம் நீ அங்க வந்ததுக்கு அப்புறமா விவரமா சொல்லுவாங்கம்மா. சரி, மறந்துடாத. சாயந்தரம் டவர் பார்க் கிட்ட வந்துரு. எங்க பாரு, நீ மட்டும் சரின்னு சொன்னா மாச சம்பளத்துக்கு மாரடிக்கிற இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கைய தூக்கி போட்டுட்டு சும்மா மகாராணி மாதிரி அந்த வீட்ல வாழலாம். என்ன சொல்ற? அது மட்டும் இல்ல, நமக்கு பிடிக்காத ஒருத்தரை காலத்துக்கும் சகிச்சுக்கிட்டு வாழறதுல எனக்கு பெருசா விருப்பம் இல்லம்மா. அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்ப தேவையெல்லாம் உன்னோட சம்மதம் தான். மேடம், எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க மேடம். எடுத்துக்கோ, நிறைய டைம் எடுத்துக்கோ. ஆனா உன் வாழ்க்கையை மாத்த போற இந்த வாய்ப்பை மட்டும் விட்டுறாத. ஓகே மேடம், நான் வரேன். வரேன் சார்.
மேடம், இந்த பொண்ணு உங்க பிளானுக்கு சரி வருவான்னு நினைக்கிறீங்க? இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியை பத்தி எனக்கு நல்லா தெரியும் தயாள். அவன் நாளைக்கு வந்து சரின்னு சொல்லுவான். சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு உடனே ஃபோன் பண்ண. ஓகே மேடம், கண்டிப்பா. சரி, நான் கிளம்புறேன். சரிங்க. அப்பா, இது நல்லா இருக்குல்ல? இதே ஃபைனல் பண்ணிடலாம். ஏய் ஸ்வேதா, அது நல்லாவா இருக்கு? ஏன் உன் டேஸ்ட் இவ்வளவு சுமார் ஆயிடுச்சு? இத பாரு, இதான் சூப்பரா இருக்கு. அது சூப்பரா இருக்கா? அதுக்கு இதுவே பரவாயில்ல. இங்க பாரு, இது என்னோட மேரேஜ். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீ வேணா உன் கல்யாணத்துக்கு அதை வச்சுக்கோ. அதானே, எங்க உனக்கு பிடிச்சிட போதும்னு நினைச்சேன். நீயும் உன் டேஸ்டும். இங்க பாரு, என் டேஸ்ட பத்தி பேசின எனக்கு கெட்ட கோவம் வந்து பாத்துக்கோ. அட விடு ஸ்வேதா, எதுக்கு இப்ப 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அத்தை வரட்டும், அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லிடலாம். நீங்க வேணா பாருங்க, நான் செலக்ட் பண்ணதுதான் அத்தைக்கும் பிடிக்கும். இதுவா அதுவான பத்திரிகை மாடலை பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இதுல பேர் மட்டும்தான் ஸ்வேதான் வரப்போகுது. ஆதி தாலி கட்ட போறது வேற ஒருத்துக்குன்னு இன்னும் இவங்களுக்கு தெரியல. பாவம். ஏங்க, இந்த முண்டக்கண்ணி ஏதோ சந்தோஷமா இருக்காங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்த திட்டம் போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள நான் வேலையை முடிச்சிடுறேன். ஐயோ ஆமாண்டா, நேத்து எம்டிக்குன்னு சொல்லி பர்சனல் போட்டு ஒரு பார்சல் வந்துச்சு. அது அப்பவே உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா நான் மறந்து போயிட்டேன். ஒரு நிமிஷம் இரு. இந்த மச்சான், டேய் வாவ்டா மச்சான், எல்லாமே சூப்பரா இருக்குடா. ஸ்வேதாவோட செலக்ஷன் சூப்பரா இருக்கு. ஆமா, இதுல எதை செலக்ட் பண்ண போற? பிரிண்ட் கொடுக்கணும்னு கேக்குறாங்க. ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி அனுப்ப வேண்டியதான். டேய் ஓவரா பண்ணாதடா மச்சான். உன் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி ரொம்ப கிராண்டா செலக்ட் பண்ண. டேய் ஆதி, அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் இந்த ஃபைலை பார்த்துட்டு வரேன், நீ செலக்ட் பண்ணு. கேஷவ், இது ஓகேவா? உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான்டா. ஆனா என் கல்யாணத்துக்கு எனக்கு இதை விட சூப்பரா செலக்ட் பண்ணுவேன். போடா. சரி பாரு. நீ தமிழ் ஆதி எப்பவுமே ஒன்னாவே இருக்கணும்னா நீயும் ஆதியும் கல்யாணம் தான் பண்ணிக்கணும். இதயமே கடனாக ஆனதே. இடம் மாறி போன இதயம் தேடுதே. கடல் சேரத்தானே நதிவாடுதே. தீராத காதல் சாகாதடா. உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா. உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்கத்தான். இதயமேந்தி வந்தேனே உனக்காகத்தான். வந்துடுறேன். மே கமன் சார்? எஸ் கமின். வாங்க பாருங்க சார். இது ப்ராஜெக்ட் லிஸ்ட். நீங்க ஒரு தடவை பார்த்து அப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் ப்ரொசீட் பண்ணிடுவேன்.
சபையில எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியாது. அவங்க தான் எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும் உள்ள புது குட்டையை குழப்பலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீயும் அதுக்கேத்த மாதிரியே நடந்துக்கிறிய. ஆமா, எப்பயுமே நீங்க என்னதான் குறை சொல்லுவீங்க. நீயும் அப்பா சொல்றத கொஞ்சம் கேளுமா. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. அந்த ஏகாவும் பவானியும் அமைதியா இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு பின்னாடி ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. மாப்பிள்ளை மேல குறி வைக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஐயோ, என்னங்க நீங்க பயமுறுத்துறீங்க? பயம் இல்லடி, எதுக்கும் நாம எச்சரிக்கையா இருக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். அப்பா, நீங்க சொல்ற மாதிரி எதுவும் இருக்கும்னு தான் எனக்கும் பயமா இருக்கு. நீங்க எப்படியாச்சும் அத்தை கிட்ட பேசி மாமா உடனே இங்க வர வைங்க. ஸ்வேதா, அக்கா மூடி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க பேச ஆரம்பிப்போம். வாங்க போவோம். அக்கா, மாப்பிள்ளை எப்போ வர்றாருன்னு ஏதாவது சொன்னாரா? நான் எதுவும் கேட்கலையே அறிவு. அவன் கல்யாணம் நெருங்கும் போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரேன்னு தான் சொன்னான். ஏன் கேக்குற? இல்லக்கா, கல்யாண நாள் நெருங்கிடுச்சு. சொந்தக்காரங்களாம் தினமும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஆதி அங்க தனியா இருக்கணுமா என்ன? அதனாலதான். ஆமா நீ கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு மாப்பிள்ள அங்க இருக்கிறது நல்லாவா இருக்கு? சாமி பூஜை சடங்குன்னு நிறைய இருக்குல்ல. இந்த மாதிரி சமயத்துல ஸ்வேதா கூட மாப்பிள்ள இருந்தா நல்லா இருக்கும்ல. அக்கா, அப்படியே ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா அன்னைக்கு மட்டும் ஆபீஸ் போனா போதாது. காஞ்சிபுரம் தூரமாவா இருக்கு? தோ இங்க பக்கம் தானே. இல்லக்கா, ஏற்கனவே வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டு சரியா சாப்பிடுறது இல்லைன்னு ஸ்வேதா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆபரேஷன் பண்ண உடம்புக்கா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? சார் சொல்லுங்க சார். லதா, என்னம்மா என்ன சொல்ற? அங்க உன்னோட பதிலுக்காக மேடம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ இப்ப ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் போதும். இல்ல சார், அவங்க சொன்னதுல எனக்கு விருப்பம் இல்ல. மேடம் கிட்ட நீங்களே சொல்லிடுங்க. லதா லதா, ஒரு நிமிஷமா. லதா, இங்க பாரு, இது உனக்கு கிடைச்சிருக்கிற லைஃப் டைம் ஆஃபர்மா. நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அடுத்த நிமிஷமே உன் வாழ்க்கை எங்கேயோ போயிடுமா. அம்மா, இந்த கம்பெனி உன்னோடதா இருக்குமா. இனிமே 5க்கும் 10க்கும் நீ அல்லாட வேண்டாம். மாச கடைசியில நீ யார்கிட்டயும் போய் கடன் கேட்க வேண்டாம். உனக்கு சம்பளம் வந்ததும் பட்ஜெட்லாம் போட வேண்டாம். நினைச்சத வாங்கிட்டு பிடிச்ச மாதிரி வேற லெவல்ல வாழ்க்கைய வாழலாமா. என்ன சொல்ற? இல்ல சார், எனக்கு வேண்டாம். ஐயோ லதா, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்கும் அவ்வளவு ஈஸியா கிடைக்காதுமா. நல்லா யோசிச்சு பதில் சொல்லுமா. யோசிச்சு பாத்துட்டேன் சார். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அம்மாடி லதா, நீ எப்பேற்பட்ட வாய்ப்பை மிஸ் பண்றேன்னு தெரியுமா? சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட மருமகமா. இந்தியோட சம்சாரம். நீ வேலை பார்க்கிற கம்பெனிக்கு நீதான் முதலாளி. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் யாருக்குமே கிடைக்காது. பரவாயில்ல சார், எம்டியோட வைஃப்ங்கிற பொறுப்பு அவரா மனசு வந்து எனக்கு கொடுக்கணும். நானா வழிய போய் புடுங்க முடியாது சார். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு என் மேல காதல் இருந்திருந்தா முதல்ல வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டாரு. வேற ஒரு பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் அவர் வாழ்க்கையில குறுக்க நிக்கிறது சரியா இருக்காது சார். கட்டாயப்படுத்தி கிடைக்கிற அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் சார். மேடம் கிட்ட நீங்களே சொல்லிடுங்க, நான் வரேன் சார். லதா லதா லதா, ஒரு நிமிஷமா. ஐயோ, ஏற்கனவே அந்த பொம்பளை நீ எதுக்கும் லாயக்கு இல்லைன்னு வாங்குன்னு வாங்கும்.
இப்ப இவ்வளவு முடியாதுன்னு சொல்றான். இதுக்கு அந்த பொம்பளை என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. வாங்கம்மா, வாங்க வாங்க. வணக்கம் சாமி. சாமி, என் பையனுக்கு கல்யாணம் கூடி வந்திருக்கு. சரி. நான் அம்பாள் கிட்ட இந்த கல்யாணம் தடங்கல் ஆயிட்டே இருக்கு, சீக்கிரமா நல்லபடியா நடக்கணும்னு வாக்கு கேட்டுட்டு போனேன். அம்பாளும் நடக்கும்னு தான் சொன்னா. அவ சொன்ன மாதிரியே இப்ப எல்லாமே முடிவாகி கல்யாண பத்திரிக்கையோட வந்திருக்கோம். அதான் முதல் பத்திரிக்கைய அம்பாள் பாதத்துல வச்சு அபிஷேகம் செய்யணும். பேஷா பண்ணிடலாமா? கொடுங்க. பார்வதி கூட கொடுங்க. பத்திரிக்கை அப்படியே திருமாங்கலத்தையும் கொடுங்க. இந்தாங்க. சரி சாமி, திருமாங்கல்யத்தை அம்பாள் பாதத்துல வச்சு என் பையனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரிம்மா, அப்படியே பண்ணிடலாம். அம்மா தாயே, நீ எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி என் பையன் கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது. சீக்கிரமே என் பேரன் பேத்தியோட வந்து அவங்களுக்கு இங்க மொட்டை போடணும். கடவுளே, இந்த தடவை எந்த சொதப்புல நடக்காம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் துணை இருக்கணும். கல்யாணம் பண்ணிக்க போற 2 பேரும் மாலையை மாத்திட்டு அப்படியே அம்பாளையும் சேவிச்சிருங்க. இந்த எடுத்துக்கோமா. வாங்கிக்க. எடுத்துக்கோ. நீங்களும் எடுத்துக்கோங்க. மாலை எடுத்துக்கோ. ஆதி, எடுத்துக்கோ. ஆதி, மாலையை மாத்திக்கோப்பா. இதயமே கடனாக கடனாக ஆனதே. இடம் மாறி போன இதயம் தேடுதே, கடல் சேரத்தானே